ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 3 மாணவர்களுக்காக வணக்கம். டேய், எங்களுக்கு சீட் இருக்குமாடா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு? இப்போவும் எங்களை ஏமாத்த வரையடா அப்படின்னு நீங்கள் என்னை திட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு தான் நிறைய சீட்ஸ் இருக்குது. ஏன்னு இப்போ தெரிய போகுது. எல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இடைவேளை இல்லாமல் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருங்க. ஏன்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்காக தான் இந்த டிஎன்இஏவை நான் பேச வந்தேன். ஃபஸ்ட்டு டிஎன்இஏ பற்றி பேச வந்தது காரணமே இந்த லோ கட் ஆஃப் மாணவர்களை எப்படியாவது ஒரு நல்ல காலேஜில் நம்ம காட்டி சேர்த்தி கொடுக்கணும். அவங்களுக்கு 110 கட் ஆஃப் இருந்தாலும் சரி, 100 கட் ஆஃப் இருந்தாலும் சரி, 130 120 கட் ஆஃப் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல கல்லூரியில் சீட் கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பேசவே வந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு எப்பவுமே நம்ம சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ரவுண்டு 1லையும் ரவுண்ட் 2லையும் அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும் ரவுண்டு 3ல என்ன நடக்க போகுதுன்னு. ரவுண்டு 3ல எவ்வளோ சீட்ஸ் மிச்சம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஜாக்பாட் தான். ரவுண்டு 3 மாணவர்களுக்கு தான் ஜாக்பாட்டு. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் குளறுபடி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தான். ஓகேவா? என்ன நடக்க போகுதுன்னா ரவுண்டு 1ல என்ன நடந்தது? 24,467 பேர் தான் என்னமோ தான் சீட்டு எடுத்தாங்க. 25,000 பேருக்குள்ளே சீட்டு எடுத்தாங்க. அவ்வளோதான். மீதி எல்லோரும் போயிட்டாங்க. இதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் என்ன வந்திருக்குன்னா 93,117 பேரை கூப்பிட்டாங்க. 24,729 பேர் ஆப்சண்ட் பண்ணவே இல்லை. அதாவது 68,358 பேருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போல்லாம் அப்போர்டு கொடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னு ரிப்போர்ட் வரல. நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ பேருக்கு டென்டேட்டிவ் வந்துச்சு. ஜென்ரல் 7.5ல 11,015 பேருக்கு சீட் அலர்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆகலாம் தெரியல. இவ்வளோ பேருக்கு டென்டேட்டிவ் வந்துருந்துச்சு. சீட் அலர்ட் ஆயிருந்துச்சு. காலேஜ் கிடச்சிருந்துச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க நான் சொல்கிறேன் இருங்க. டோட்டலாக 79,403 பேருக்கு சீட் அலர்ட் ஆயிருந்துச்சு. ஜென்ரலும் 7.5 சேர்த்தி சொல்கிறேன். ஜென்ரலும் 7.5 சேர்த்து 79,403 பேருக்கு சீட் அலர்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது 68,358 பேருக்கு தான் சீட் அலர்ட் ஆயிருந்துச்சு. 24,000 பேர் காலி. அவங்க வழியை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல, காணவில்லை. அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி தான் முதல் ரவுண்ட்லேயும் ஓடிட்டானுங்க. ஒரு 5,000 பேர் 6,000 பேர் மொத்தமாக. இப்போ முதல் ரவுண்டில் பார்த்திங்கன்னா 37,000 சில பேர் கூப்பிட்டாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25,000 பேர் தான் சீட்டு எடுத்தாங்க. இதில் 79,000 பேர்த்துக்கு கூப்பிட்ருக்காங்க, சீட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஐ மீன் சீட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க டிக்ளைன் பண்ணுவாங்களா இல்லை அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் பண்ணுவாங்களா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுவாங்களா பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாமே முடிஞ்சு இப்போது இன்றைக்கான ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரும் வந்துருச்சு. இந்த ரிசல்ட் நாளைக்கு காலையில் கூட தெரிஞ்சிடும். இன்றைக்கே தெரிஞ்சிருக்கணும். நான் தேடி பார்த்த கிடைக்கல. நாளைக்கு காலையில் கூட தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின்லாம். இன்றைக்கே தெரிஞ்சிருக்கும். நியூஸ் வெளியே வரல. ஓகேங்களா? இப்போ என்ன மேட்டர்னா, இதில் நிறைய பேர் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டான். நிறைய பேர் காலேஜுக்கும் ரிப்போர்ட் பண்ண மாட்டான். டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிடுவான். இது 79,000ல் 11,015 பேர் விட்ருங்க. 7.5. இந்த 68,358 பேர்த்தில் நான் அடித்து சொல்கிறேன், வெறும் 50,000 பேரோ 55,000 பேரோ தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா சீட் எடுக்க போகிறான். மீதி எல்லாம் டிஎஃப்சிக்கும் போக மாட்டான். வேறு ஏதாவது காலேஜ் ஜாயின் ஆகிடுவான். இல்லை அப்படின்னா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டான். இதுதான் நடக்க போகுது. இது நடக்கும். இது நடந்தே தீரும். இதுலேயும் ஒரு 55,000 பேர் தான் எடுப்பாங்க. 7.5ல ஆல்மோஸ்ட் 14,000 சீட் தான் இருந்தது. முதல் ரவுண்டில் 2,300 சீட் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ரவுண்டில் இவ்வளோ எடுத்துட்டாங்க. மூணாவது ரவுண்டில் சீட் இருக்காதுன்னு கேட்டால் யாராவது சீட்டு விட்டுட்டு போனால் இருக்கும். ஆனால் வெறும் கொஞ்சமான சீட் தான் இருக்கும். அதுக்கு போட்டி போடுற எவ்வளோ பேருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன். ஸோ அதனால் 7.5 ரிசர்வேஷனில் தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஒரு 1000 சீட்டு, ஒரு 500 சீட்டு தான் இருக்கும். ஸோ அது இவனுக்கு விட்டுட்டு போனால் தான் இருக்கும். சரியா? ஏன்னா மிச்ச மீதி சீட்டே 14,000 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இதிலே ஓடிடுச்சு 7.5ல. ஸோ அதனால் இருக்கும். அவ்வளோதான். விட்டுட்டு போன சீட் மட்டும் இருக்கும். ஸோ 7.5 மனந்தளர வேண்டாம். ஒருவேளை கிடைக்கலன்னா ஜென்ரலில் பாருங்கள். ஜென்ரல் நல்ல கல்லூரியை பாருங்கள். இப்போது என்ன நடந்திருக்குன்னா, இதில் 68,358 பேருக்கு அலர்ட் ஆயிடுச்சு. சரி, இவங்களை விட்டுருங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 25,000 பேர் எடுத்துட்டான். மொத்தமாக எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1,00,000 சீட்டு பக்கம் இப்போது நின்றுச்சுன்னு வைக்கலாம். ஐ மீன் ஜாயின் பண்ணிட்டான்னு வைக்கலாம். ஆனால் இதுலேயும் நான் என்ன சொன்னேன், நல்லா கேட்டுக்கோ. முதல் ரவுண்டில் 25,000 பேர் ஓகே சேர்ந்துட்டாங்க. ரெண்டாவது ரவுண்டில் மொத்தமாகவே நான் சொல்கிறேன் 55,000 பேர் தான் சேருவாங்க. 60,000 பேர் மிஞ்சி போனால் 7.5யோடு சேர்த்து மிஞ்சி போனால் 62,000 பேர் சேருவான்.
அதாவது நான் சொல்கிறது 7.5 சேர்த்து 7.5 சேர்த்துறேன்னா 85,000 அந்த அந்த அவ்வளோதான் வரும். 60,000 கூட வராது, 55,000 வரும். இந்த 55,000 ப்ளஸ் 25,000 எவ்வளோச்சு நீங்கள் கணக்கு போடுங்க. 80,000. மீதி இருக்க 1,20,000 சீட்டு. ஏன்னா நமக்கு டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ? 1,91,000 சீட்டு. அதில் மீதி இருக்கிற 1,10,000 சீட்டு யாருக்கு அப்படின்னா நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு தான். முதல் டயரில் காலேஜ் சீட் இருக்குமா? எஸ்சி எஸ்சிஎஸ்டி கண்டிப்பாக இருக்கும் முதல் டயரில். எம்பிசிக்கு ஒரு சில மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ் வேணாலும் இருக்கலாம், பிசிஓசிக்கு இருக்காது. ரெண்டாவது டயரில் கண்டிப்பாக பிசி எம்பிசிக்கெல்லாம் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸ் செகண்டரி பிரான்ச் எல்லாம் இருக்கும். எஸ்சி எஸ்சிஎஸ்டி கண்டிப்பாக எல்லா சீட்டும் இருக்கும். மூணாவது டயரில் எல்லாமே இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்குன்னா பெரிய பெரிய காலேஜில் சீட்டு நின்றுச்சு, இதுதான் உண்மை. ஸோ இது எல்லாம் தேர்ட் ரவுண்டுக்கு வரப்போகுது. தேர்ட் ரவுண்டில் 1,10,000 சீட் வரப்போகுது. நான் அடித்து சொல்கிறேன், இந்த ரிப்போர்ட் எக்ஸாக்டாக இப்போதைக்கு கிடச்ச கையில் இதுதான். என்ன நடந்திருக்கு, அக்செப்டன் அப்போர்ட் பண்ணிவிட்டு சீட் எவ்வளோ பேர் எடுத்தாங்க ரிப்போர்ட் இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வந்துடும். இல்லைனா இந்த 17ஆம் தெரிஞ்சிடும். ஆகஸ்ட் 17ஆம் எவ்வளோ பேர் போய் காலேஜில் ஜாயின் ஆகிட்டான்னு தெரிஞ்சிடும். 7.5 ஜென்ரலி எவ்வளோ பேர் போய் ஜாயின் ஆகிட்டா ஃபஸ்ட் ரவுண்டில் தெரிஞ்சதில்ல, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளிவரும். அது 17ஆம் தான் தெரியும். ஆனால் இப்போவும் சொல்கிறேன் 1,10,000 இருக்குது. இதுலேயும் ரவுண்டு 3ல் எவ்வளோ பேர்த்த கூப்பிட்ருக்காங்கன்னா நல்லா பாருங்கள். 135.5லேருந்து 77.5 கூப்பிட்ருக்காங்க. 1,02,719 பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். இதுலேயும் 70,000 பேர் 75,000 பேர் தான் சாய்ஸ் பில்லிங்கே பண்ணுவான். மீதியெல்லாம் காணாமல் போயிடுவான், சாய்ஸ் பில்லிங் பண்ண மாட்டான். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன் 28,044 பேர் இருக்காங்க. இதுலேயும் காணாமல் போயிடுவான். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டும் கிடைக்காது, அது வேறு விஷயம். 7.5ல சீட்டே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 7.5ல மனம் தளராமல் ஜென்ரலில் நல்ல சீட்டை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 2 சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், 1,02,719 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க சொன்னால், அப்போ 75,000 பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. வேணா பாருங்கள், அதுலேயும் 50,000 பேர் தான் சீட் எடுப்பான். மொத்தமாக ஒரு 70,000லேருந்து 60,000 சீட்டு டிஎன்ஏல வேக்கண்ட் ஆகிடும், காலியான இடமாயிடும். யாருமே எடுக்க மாட்டாங்க. இது வருஷம் நடக்கிறது தான். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ரவுண்டு 3 மாணவருக்கு சீட் இருக்குமா? இருக்காது. இருக்கும். நம்ம தான் தேடி எடுத்துக்கணும் நல்ல காலேஜில். அப்போது வேக்கன்சி லிஸ்ட் 17ஆம் வந்தோடனே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு 295 பேஜ் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும். சும்மா ஏனாதோன்னு பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக 1,10,000 சீட் இருக்கும். ஸோ நமக்கு தான். ஆனால் கரெக்டான காலேஜில் கரெக்டான கோர்ஸ். நமக்கு என்ன தேவை? ஒரு காலேஜ் ஒரு சீட்டு, ஒரு காலேஜில் ஒரு சீட்டு. ஸோ அந்த காலேஜ் என்ன அப்படின்னு இப்போவே பார்த்து வைங்க. இப்போ பார்க்க முடியும்னா வேக்கன்சி லிஸ்ட் ஆகஸ்ட் 17 வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பாருங்கள். 3 நாள் சாய்ஸ் பில்லிங் டைம் தருவாங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. இதுலேயும் 25,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். 75,000 பேர்த்தில் அதுலேயும் 55,000 பேர் தான் சீட்டு எடுப்பான். ஸோ அதனால் தயவு செய்து ரவுண்டு 3 மாணவர்கள் மனம் உடைஞ்சு இதாகிடாதீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இன்னுமே பெரிய காலேஜில் இன்னுமே சீட்ஸ் இருக்குது. மிகப்பெரிய காலேஜில் இல்லை, அதாவது டயர் 1 அந்த கிருஷ்ணா, குமரகுரு அந்த மாதிரி நான் சொல்லலை, அடுத்த வர காலேஜிலலாம் இருக்குது. ஸோ அதனால் பயப்படாதீங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாக்டாக எப்போ தெரியும்னா ஆகஸ்ட் 17 தெரியும். 7.5 ரிசர்வேஷன் மனம் தளராதீங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஆனால் சீட்ஸ் கம்மி தான். ஸோ போட்டி போடுங்க. பட் கிடைக்கலன்னா ஜென்ரல் எடுங்க, சரிங்களா? ஜென்ரலில் நல்ல கல்லூரி எடுத்துகிட்டு போங்க, ஃபீஸ் கம்மியாக வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், 100 கட் ஆஃப்லேருந்து 135.5 வரைக்கும் இருக்கிறவங்க எக்ஸாக்டாக நல்ல காலேஜ் கிடச்சிரும். 100 கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸே வேணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கீழே இருக்க காலேஜில் போய் படிக்காமல் ஒரு மெக்கானிக்கலோ ஒரு ட்ரிபிள்இயோ ஒரு மெக்கட்ரானிக்ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டயர் 3 டயர் 4லையாவது ஏதாவது ஒரு காலேஜ் நல்ல காலேஜாக கிடைக்கும், ஒரு டீசென்ட் காலேஜாக கிடைக்கும். நீ போய் ஒன்றத்துக்காகாத காலேஜில் போய் சேர்ந்துடாத, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ ரவுண்டு 3 மாணவர்களும் ஹோப் கொடுத்துருக்குறேன். இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. நமக்கு எக்ஸாக்டாக அக்செப்டன் அப்போர்ட் ரிப்போர்ட் வந்துடும். அதை பற்றியும் நம்ம பேசுவோம், சரிங்களா? ஏன்னா மொத்தமாக எவ்வளோ பேர் போய் சேர போகிறாங்கங்கிறது நான் தான் சொன்னேன், 55,000 பேர் தான் சேருவாங்கன்னு. ஆகஸ்ட் 17 தெரியும் சொன்னேன். அதை ஆகஸ்ட் 17 நம்ம தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் 1,10,000 சீட்டு நமக்கு இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேக்கன்சி லிஸ்ட் ப்ரீவியஸ் இயரோட காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு அனலைசேஷன் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயரில் கட் ஆஃப் இன்க்ரீஸ், சீட்டு முடிஞ்சிருக்கும். இந்த வருஷம் சீட்டு இருக்கும். இன்னும் டயர் 2 கல்லூரிகள்லாம் சீட் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் போய் ஒரு கல்லூரிலையும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க.
சீட்டு கிடைக்காதுன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் சேர்ந்துட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ அதனால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ரவுண்ட் 3 மாணவர்களுக்காக வீடியோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ 1,10,000 சீட் இருக்குன்னு மறந்துடாதீங்க. தேங்க்யூ.